எங்கள் வீட்டில் இதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப டைம் எடுத்துச்சு. என் அம்மா இப்போ ரெட்ரோ பார்க்கும்போது கூட நீ தான் கேமரா பண்ணியான்ட்டு இப்போவும் கேட்குறாங்க. அந்த இன்னுமே அந்த ஃபுல் அக்செப்டன்ஸ் அவங்களுக்குலாம் வரல. அது இனிஷியல் ஸ்கிரிப்ட் லெவல் ஸ்டேஜில் வந்து அது சிங்கிள் ஷாட்டாக இல்லை. ஷூட் பண்ணும்போது அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸுக்கு லொக்கேஷன் இருக்கே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கல்யாண மண்டபம் பார்த்துட்டு அது ஒரு மாதிரி ஜாகிரபியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கார்த்தினாக்கு. அதுக்கப்புறமா அதை வந்து சிங்கிள் ஷாட்டாக மாற்றலாம், சிங்கிள் ஷாட்டில் இதை இன்னும் எஃபெக்டிவாக ஸ்டேஜ் பண்ண முடியும்ட்டுன்னு ஸ்கிரிப்டில் ரைட்டிங் லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சிங்கிள் ஷாட்டாக அப்படின்ட்டு அவர் ரைட்டிங்கில் மாற்றினதுக்கு அப்புறமா தான் அது சிங்கிள் ஷாட்டாக கன்வெர்ட் ஆகும். டெரஸ்ல நடக்கிற சீனுக்கு ஒரு கிம்பல் ஆப்ரேட்டர், கிச்சன்ல நடக்கிற சீனுக்கு ஒரு கிம்பல் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஒரு மேசிவான டீம் எஃபர்ட். இதுல வந்து ஓவராலா 8 டேக்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணோம். அதுல 4 டேக் ரன் த்ரூ ஃபுல்லா போச்சு. ஹாய் ஸ்ரேஷ் ப்ரோ, வெல்கம் டு ப்ரோவோக்ஸ் பாட்காஸ்ட். ஹாய் பரத் ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஃபார்மலாக அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எஸ், பட் ரெட்ரோவோட ரிலீஸ் ஃபைனலி இட்ஸ் டன் அண்ட் டிஓபி நீங்கள் தான். வெளியே வந்து மோஸ்ட்லி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? எப்பயுமே கேமராக்கு பின்னாடியே தான் இருக்கிறீங்க, ஏன்? இல்லை ப்ரோ, பை நேச்சரே அதுதான். இதுதான் கம்ஃபர்ட்டு, அதுதான் மெயின். ஒன் ஆஃப் த ரீசனுமே கேமரா சூஸ் பண்ணுறதுக்கு, அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பெருசாக வேர்ட்ஸ் மேலே, வேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அது நல்லா வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒன்று கன்வே பண்ணுறோன்னா ஓகே. அந்த ஸ்கில் இல்லாத போது அப்சர்வ் பண்ணுறது பெட்டர். அதனால அப்சர்வன்ஸ் மட்டும் பிடிக்கும் ப்ரோ. ஓகே, இந்த ஜிவிஎம் சார் படம் மாதிரி இன்ஜினியர் டர்ன்டு சினிமாட்டோகிராஃபர். ஆமாம் ப்ரோ. அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? லைக் அதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு வந்துட்டு அங்கேருந்து ஒரு பேஷனாக எடுத்து சினிமாட்டோகிராஃபிக்குள்ளே வர்றீங்க. ஐ மீன் யுவர் செல்ஃப் மேட் சினிமாட்டோகிராஃபர் வேறு. ஐ மீன் ஒரு இன்ஸ்டிடியூட் போகிறது இல்லை, லைப்ரரி புக்ஸ் வச்சு ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறீங்க. ஆமாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, அதுதான் ஜென்ரலாக எல்லாருக்கும் வர அந்த டிஸ்அசோசியேஷன் தான். எதுக்கு இன்ஜினியரிங் எடுத்தோங்கிறது தெரில. படித்து காலேஜ்குள்ளே வந்துட்டு காலேஜ் போதே எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லி தான் 12th படிக்க வச்சாங்க. காலேஜுக்கு வந்தும் திருப்பி அதே ப்ராசஸ் தானே, இதுதான் போகுமான்ட்டுன்னு ஒரு டிஸ்அசோசியேஷன் நடக்கும்ல, அந்த ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸில் வந்து டிஸ்ட்ராக்ஷனாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷனாக சினிமா பார்க்குறது வந்து ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் லேப்டாப்லாம் காலேஜுக்கு செகண்ட் இயர் போது தான் லேப்டாப் கம்பல்சரி. ஸோ லேப்டாப் வந்துச்சு. அப்போ தான் இந்த இன்டர்நெட் டாங்கிள்லாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. ஸோ ஒரு இன்டர்நெட் டாங்கிளை வச்சுட்டு லேப்டாப்பை வச்சுட்டு ஐஎம்டிபியில் இருக்கிற இந்த டாப் 250 படத்தை மட்டும் டவுன்லோட் பண்ணுறது, அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அதில் அந்த மாதிரி படம் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஒரு மாதிரி அப்சஷனாக மாறிடுச்சு. லைக் ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம்லாம் பார்க்கலன்னா தூக்கம் வராது. காலேஜுக்கு போகிற டைம் வந்து கட் ஆகிடுச்சு. அதுவும் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த 4th இயர்லாம் காலேஜே 2 days தான் இருக்கும். ஓகே, ஸோ டைமாக அவ்வளோ டைம் இருந்துச்சு. இதுவும் அப்சஷனாக மாறினதுக்கு அப்புறமா அந்த கிராஃப்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறது வந்து பயங்கர ஒரு ஆர்வம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அதை தேடி அந்த ஆர்வத்தை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறது, என்னென்ன எஜுகேஷ்னல் டூல்ஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுறது தான் மெயின் கோலாக இருந்துச்சு. அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சது தான். பட் நீங்கள் சினிமாட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு அந்த ஆசை வந்த டைம் பீரியடில் அங்கங்கே சில இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? பட் ஒய் யூ சூஸ் டெக்ஸ்ட் புக்ஸ்? நான் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி. இல்லை ப்ரோ, எனக்கு அந்த டைம் அதுதான் பயங்கர அக்சசிபிலிட்டி. எனக்கு வந்து லைக் எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸ் போய் திருப்பி படிக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த டைமில் தான் அண்ணா லைப்ரரி வந்து திறந்து லைக் அரௌண்ட் 1 year 1.5 years தான் ஆச்சு. நான் 3rd year மிட்மோது தான் திறந்தாங்க. ஸோ லிட்ரலி ஹாஸ்டல்லேருந்து ஒரு 700 meters தள்ளி லைப்ரரி. அதுவும் அந்த லைப்ரரி போயிட்டு விசிட் பண்ணால் அங்கே ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும். வைட் வெரைட்டி ஆஃப் புக்ஸு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இருக்கும். அது என்னமோ வேற எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கூட தோணல ப்ரோ. அது மட்டும்தான் அட்டெம்ப்டே பண்ணேன். ஓகே, அது
லைப்ரரியில் போனேன், படித்தேன். அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நைஸ். அதுக்கப்புறம் அப்படியே தீரஜ் வைத்தி அப்படியே நடக்க அப்படியே ஆரம்பிச்சுது. ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பை ப்ராசஸ் எல்லாரையும் மீட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸ் பை ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. பட் அந்த அந்த லவ் டுவர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபி வர்றப்போ வீட்ல கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஐ மீன் தே வேர் அக்செப்டபிளா இல்லை இருந்தாங்க. ப்ரோ, அதுக்கு டைம் எடுக்கும் ப்ரோ. டெஃபினட்டாக அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸோ, அதுவும் எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் இதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப டைம் எடுத்துச்சு. என் அம்மா இப்போ ரெட்ரோ பார்க்கும்போது கூட நீ தான் கேமரா பண்ணியான்ட்டு இப்போவும் கேட்குறாங்க. அந்த இன்னுமே அந்த ஃபுல் அக்செப்டன்ஸ் அவங்களுக்குலாம் வரல. எனக்கு ஆனால் இதுதான் எனக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணோங்கிற ஆர்வத்தோட அந்த 9 to 5 ஜாப் மேலே இருக்கிற அந்த ஒரு அவர்ஷன் ரொம்ப ஹெவி. அந்த மாதிரி ஒரு 9 to 5 ஜாப், ரொட்டீன் ஜாப்ல மட்டும் போய் சிக்கிடக்கூடாதுங்கிற எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். ஓகே. எதுவுமே இது பண்ணணும்ட்டுன்னு போல. எனக்கு இது பண்ணக்கூடாது, அதுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. நைஸ். அண்ட் இப்போ ரெட்ரோ அஃப்கோர்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் ஒர்க்கிங் வித் கார்த்திக் சுப்ராஜ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அவரோட ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்க. வெரி ஃபியூ, மேபி வெரி ஃபியூ தான். பட் மோஸ்ட் ஆஃப் த கார்த்திக் சுப்ராஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஸ்ரேஷ் கிருஷ்ணா வந்து உள்ள இருக்கிறாரு. உங்கள் பாண்ட் எப்படி இருக்குது கார்த்திக் அண்ட் ஸ்ரேஷ்? ப்ரோ, அது கரியரோட ஸ்டார்ட்டுக்கே கார்த்தினா வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ரீசன். ஜில்ஜங் ஜக் பைலட் எடுத்துகிட்டு மல்டிபிள் பீப்புள் கிட்ட பிச் பண்ணிட்டு இருக்கும்போது தீரஜும் சனந்தும் கார்த்தினாவை மீட் பண்ணி பைலட்டை காமிச்சாங்க. கார்த்தினாவுக்கு பைலட் ரொம்ப பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன ஃபேவர் வேணும்ட்டுன்னு கேட்கும்போது தீரஜ் வந்து எனக்கு சித்தார்த் சாருக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டுன்னு கேட்டால் கார்த்தினா தான் இனிஷியேட் பண்ணி விட்டுச்சு. சித்தார்த் சார் அப்புறம் பைலட் பார்த்துட்டு டெக்னிக்கல் க்ரூ மொத்தத்தையும் ரிட்டைன் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பஞ்சா டெபியூ ஆனோம். ஓகே. ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டார்ட் அந்த இது கொடுத்தது கார்த்தினா தான். ஸோ அது எப்போவுமே ஒரு பயங்கர டீப் பாண்ட் டெஃபினட்டாக இருக்கும். ப்ளஸ் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹிம் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரும் எனக்கு ரொம்ப இம்மென்ஸ். அவர் பிஸா, ஜிகிர்தண்டா அந்த ரெண்டுமே, அதுவும் ஜிகிர்தண்டா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறக்கவே முடியாது. தியேட்டரில் அது ஒரு மாதிரி நல்ல படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி அப்படியே ஃபுல்லாகி வரும்ல. அதுவும் அந்த சினிமா பற்றின படம். அதெல்லாம் பீக் ஆயிடுச்சு அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போவுமே ஜில்ஜங் ஜக் முடிச்சும் அவர் கியூப் ஷோ பார்க்க வந்தார். அவள் படம் முடிச்சும் கியூப் ஷோ பார்க்க வந்தார். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது ராக்கியோட ட்ரெய்லர் பார்த்துட்டு திருப்பி எனக்கு கார்த்தினா ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவருக்கு ராக்கியில் பண்ணியிருந்த ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ ஜேடியில் கொலாபரேட் பண்ணோம். ஜேடியில் ஒர்க் பண்ண ரெண்டு பேருக்குமே சிங்காக செம்ம சிங் ப்ரோ. ரொம்ப அதிகமாக பேசிக்கணுங்கிற நீட் கிடையாது. அவரோட ஃபிலிம் மேக்கிங் லாங்குவேஜ்னால கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அவரோட கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் செம்ம கிளாரிட்டி இருக்கும். அதை பண்ண முடியாட்டி தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர என்ன பண்ணணுங்கிறதுல எப்போவுமே கன்ஃபியூஷன் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ கிளாரிட்டியில் ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே செம்ம ஃபுல்ஃபில்லிங்காக எப்போவுமே எனக்கு இருந்திருக்கு. நைஸ். அண்ட் ஸ்ரேஷ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு படத்துலையுமே இருக்குது. நம்ம மகான் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ராக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ரெட்ரோ இப்போ அதுதான் வந்து பரவலாக பேசியிருக்காங்க. ஒர்க்கிங் இந்த கண்டினியூஸ் ஷார்ட் அது வந்து உங்கள் சிக்னேச்சராக நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை டேரக்டர்ஸ் வந்து ஸ்ரேஷ் இருந்தால் நான் கண்டினியூஸ் வைக்கணும்னு கேட்குறாங்களா? இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுது. ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுற இடத்துல ராக்கிலலாம் ஃபஸ்ட்டு எழுதும் போதே 1 போட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். மகானில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் மெயின். அது சிங்கிள் ஷாட்டாக எக்ஸிக்யூட், ஏன்னா அது ஐடியாஸாக ஜேடிலேருந்தே சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். தினேஷ் மாஸ்டர் கூட ஏதாவது பண்ணணும் மாஸ்டர் சிங்கிள் ஷாட்டில். அந்த கிங்ஸ்மேனோட சர்ச் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது அப்போலேருந்தே இருந்துச்சு. அது மகானில் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் மாஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த க்ரியேட்டிவ் கண்ட்ரோலை எடுத்து அவர் ஃபுல்லாக ஸ்டேஜ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சு கன்வின்ஸ் பண்ணார். லிட்டரலாக டேரக்டரையும் என்னையும் கன்வின்ஸ் பண்ணி இது எடிட்லேயுமே அது ஆக்சுவலி 2-3 கட்டு இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து இல்லை இது சிங்கிள் ஷாட்டாக தான் இருக்கணும்ட்டுன்னு ஃபைட் பண்ணி அது அவர் பண்ணார். ரெட்ரோலையுமே அது இனிஷியல் ஸ்கிரிப்ட் லெவல் ஸ்டேஜில் வந்து அது சிங்கிள் ஷாட்டாக இல்லை. ஷூட் பண்ணும்போது அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸுக்கு லொக்கேஷன் இருக்கே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கல்யாண மண்டபம் பார்த்துட்டு அது ஒரு மாதிரி ஜாகிரபியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கார்த்தினாக்கு. அதுக்கப்புறமா அதை வந்து சிங்கிள் ஷாட்டாக மாற்றலாம், சிங்கிள் ஷாட்டில் இதை இன்னும் எஃபெக்டிவாக ஸ்டேஜ் பண்ண முடியும்ட்டுன்னு ஸ்கிரிப்டில் ரைட்டிங் லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சிங்கிள் ஷாட்டாக அப்படின்ட்டுன்னு
அவர் ரைட்டிங்கில் மாற்றினதுக்கு அப்புறமா தான் அது சிங்கிள் ஷாட்டாக கன்வெர்ட் ஆச்சு. ஓகே. பட் ஒரு சிங்கிள் ஷாட்டை புல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ டஃப் ஜாப்? பிகாஸ் இந்த ரெட்ரோ போர்ஷன் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருந்தால் பரவாயில்ல. பட் நம்ம படம் ரிலீஸ் ஆனால் நம்ம இதை பேசுகிறோம். பட் சாங்கு, ஆக்ஷன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சீன்ஸு, டைலாக்ஸு அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ், ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது. ஒரு ஃபைட் மட்டும்தான் நம்ம வச்சுக்கலாம். பட் இதுக்குள்ளே எல்லாத்தையும் புல் ஆஃப் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அந்த கேமரா மேலே போயிட்டு அங்கேருந்து திருப்பி கீழே வந்து திருப்பி அங்கேருந்து கீழே போயிட்டு. ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த கோரியோ இல்லை, அது வந்து ஒரு மேசிவான டீம் எஃபர்ட் தான். நான் இப்போ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன். டெக்னிக்கலாக அதில் இருக்கிற பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா எல்லாமே ஒயர்லெஸ். ஃபோக்கஸ் புல் பண்ணோன்னா அது ஒயர்லெஸ், சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகணுன்னா ஒயர்லெஸ்ஸு. ஸோ 3 மாடிக்கு வந்து கேமரா ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டெப்த் ஆஃப் த பில்டிங் வரைக்கும் போகும். ஸோ எங்கே போனாலுமே சிக்னல் கட் ஆகாமல் இருக்கணும். ஃபோக்கஸ் புல்லருக்கும் சிக்னல் கட் ஆகக்கூடாது, டேரக்டர் பார்க்குற மானிட்டருக்கும் கண்டினியூஸாக லைக் அந்த ஃபீட் வந்துட்டே இருக்கணும். இதை இந்த டெக்னிக்காலிட்டி கிராக் பண்ணுறது தான் எனக்கு பிக்கெஸ்ட்டு. என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணால் இது கிராக் பண்ண முடியும், எத்தனை ஃபீட் ஆஃப் கேபிள், கிட்டத்தட்ட 1500 2000 ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட கேபிள்ஸ் மட்டும் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இதில் நாங்கள் மட்டும் ஒர்க் பண்ணதில்லை, எல்லா டீமுமே. இப்போ கேமரா அசிஸ்டன்ஸ் என்னோட சதீஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ அவருமே கேமராக்கு பின்னாடி ஓடிட்டு தான் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோ லைக் டெரஸ்க்கு போகும்போது அவர் கேபிள் கட் பண்ணி டக்குன்னு இன்னொரு கேபிள் மாற்றணும், கிச்சனுக்கு போகும்போது கேபிள் கட் பண்ணி இன்னொரு கேபிள் மாற்றணும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃப்ரம் த கேமரா டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு புட் இன் தர் எஃபர்ட். அசிஸ்டன்ஸுமே இந்த படத்தில் 10 அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. 10 பேருக்குமே டிஸ்டிங்டிவாக ஒரு ரோல் இருக்கும். கேமரா வந்து ஒரு 6 இடத்துல வந்து கை மாறி இருக்கும். கிம்பல் ஆப்ரேட்டர் வந்து விஜய்னா, அவரோட அசிஸ்டன்ட் மணி, அப்புறம் பாலான்ட்டு 2 கிம்பல் ஆப்ரேட்டர் வச்சிருந்தோம். டெரஸ்ல நடக்கிற சீனுக்கு ஒரு கிம்பல் ஆப்ரேட்டர், கிச்சன்ல நடக்கிற சீனுக்கு ஒரு கிம்பல் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மேசிவான டீம் எஃபர்ட். இதுல வந்து ஷெரீஃப் மாஸ்டர் அவர் அவருமே கேமரா பின்னாடி தான் வந்துட்டு இருப்பார். அவர் டான்சர்ஸ்க்கு கரெக்டா கியூ கொடுத்துட்டு இருக்கணும். ஓகே. இது இல்லாம ஏடி டீம்லேருந்து ஒரு கூட வந்துட்டே இருப்பான். அவன் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு டெரஸ்ல நடந்துட்டு இருக்கும்போது பூஜா மேம் கரெக்டா கியூ கொடுக்கணும். இது ஒரு இது எல்லாம் தாண்டி இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸ், அவங்க அவ்வளோ அதை லைவ்லியாக கேரி பண்ணும்போது அது அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். அதை வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ ஈஸியாக அதை வந்து என்ன சொல்கிறது, எந்த வித டிஃபிகல்ட்டியும் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் அதை ஸ்மூத்தாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ப்ராசஸாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக அது நல்லா, அது ஓவரால் டீம் எஃபர்ட் இருந்து அது ஒரு சம ப்ராசஸ் ப்ரோ. அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ வேல்யூவும் அவ்வளோ ஃபோக்கஸும் ஒரு பர்டிகுலர் சீனுக்கு கொடுக்கும்போது அந்த சீனோட எனர்ஜியே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அதான் நடந்துச்சு ப்ரோ. ஓகே. அது கோரியோ பண்ணுறதுக்கு லிட்டரலி எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ? ப்ரோ ஷெரீஃப் மாஸ்டர் வந்து ரஃபாக ஒரு கோரியோ வந்து அவர் ஸ்டூடியோவில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக ஷூட் டேஸ் வரைக்கும் 3 நாள் அந்த லொக்கேஷனுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் ரிஹர்சலு, செகண்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து டான்ஸ் ரிஹர்சல் மேலே அந்த சீனோட ரிஹர்சல் வரைக்கும் பண்ணியாச்சு. செகண்ட் டே வந்து கீழே போயிட்டு ஃபைட் ரிஹர்சல் ஃபுல்லுத்தையுமே பார்த்துட்டு செகண்ட் டே லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஷாட் அட்டம் பண்ணோம். அது ஒரு 50-60% ஓகே இஷ்டான டேக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தேர்ட் டே வந்து 2 டேக் அட்டம் பண்ணோம். அதில் தேர்ட் டேக் வந்து ஓகே ஆச்சு ப்ரோ. ஓவராலாக 8 டேக்ஸ் அட்டம் பண்ணோம். அதில் 4 டேக் ஃபுல்லாக ரன் த்ரூ ஃபுல்லாக போச்சு. ஓகே ஓகே வாவ். பட் அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி அந்த ரெட்ரோவில் ரொம்ப பேசுகிற ஒரு விஷயமா வந்து அது மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீரதிருசுரன் வந்தப்போ கூட அதில் அந்த கண்டினியூஸ் ஷாட்டை பற்றி பேசுனாங்க. இன்றைக்கி கரண்ட் சினிமாவில் அந்த கண்டினியூஸ் ஷாட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இன்னைக்கு எல்லாரோட அட்டென்ஷனையும் புல் பண்ண ஆரம்பிக்குது. ஆமாம் ப்ரோ. முன்னாடி எனக்கு அதுதான், முன்னாடி வந்து இதெல்லாம் பெருசாக ஒரு 5-10 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக்குமே ஏகப்பட்ட சிங்கிள் ஷாட்ஸ் இருக்கும் நம்ம. ஆனால் அதுக்கு அட்டென்ஷன் காலே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் காமெடி மூவிஸ்லாம் காதலா காதலா, பஞ்சதந்திரம், தில்லுமுள்ளு, இதெல்லாம் சிங்கிள் ஷாட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸுக்கு ஆர்டிஸ்ட் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு அட்டென்ஷன் சின்ன வயசில் வேற பார்த்தது இல்லை. இதெல்லாம் நமக்கு அட்டென்ஷன் போகாது. ஆனால் எப்போ ஒரு சிங்கிள் ஷாட் நல்லா பண்ணி எமோஷனையும் சேர்த்து மிக்ஸ் ஆகுதோ அது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். அது கன்ஃபார்மாக, ஏன்னா அந்த பிலீவபிலிட்டி ஃபேக்டர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எடிட்டிங் பயங்கர முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். சினிமாவோட மோஸ்ட் யூனிக் கிராஃப்ட் வந்து எடிட்டிங் தான். ஆனால் அதை தாண்டி
அந்த அந்த எடிட்டிங்கிறத தாண்டி எந்தெந்த இடத்துலலாம் கிராஃப்டை புஷ் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துலலாம் கன்ஃபார்மாக அது எஃபெக்டிவாக இருக்கும். நைஸ் நைஸ் ப்ரோ. அண்ட் உங்களோட ஃபிலிமோகிராஃபி பொறுத்து பார்க்குறப்போ ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜானர். இப்போ நம்ம லவ்வர் எடுத்துக்கலாம், சீதாராமம் எடுத்துக்கலாம், ஜில் சங் ஜாக்காக இருக்கட்டும், அவளாக இருக்கட்டும். லைக் ஸ்ரேஷ் வந்து இந்த மாதிரி படம் தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோடைப் இல்லை. அதை ஒவ்வொரு வாட்டி ஸ்ரேஷ் வந்து பிரேக் பண்ணுறது. அது வந்து நீங்களே ஒரு செல்ஃப் லேர்னிங்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சேலஞ்சிங்காக நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. அப்போ தான் எனக்கு வந்து பர்சனலாக ஸ்டைல் எவால்வ் பண்ணணும், இந்த மாதிரி இமேஜஸ் தான் க்ரியேட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இமேஜஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டா போதும், அந்த மாதிரி என் மைண்டில் எப்போவுமே ஃபங்க்ஷன் ஆனதே இல்லை ப்ரோ. ஓகே. ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த கதை ஜென்யூனாக அஃபெக்ட் பண்ணிச்சு, அந்த கதையில் என்னால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுன்னா அதுலேருந்து தான் என்னோட விஷுவல் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஸ்கிரிப்ட்லேருந்து தான் நான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன், விஷுவல் லாங்குவேஜுக்கு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஸ்கிரிப்ட்லேருந்து தான் நான் புல் ஆஃப் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஸோ எனக்கு டிஸ்டிங்டிவாக ஸ்டைல் இருக்கக்கூடாதுங்கிறது அது லேட்டராக இப்போ ஒர்க் பண்ண அது எல்லாமே தெரிஞ்சதே தவிர, ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அமைஞ்சதும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. ஓகே ஓகே. ஏன்னா ஜில் சங் ஜாக் முடிச்சு அடுத்து அவள் அப்படியே போகிறப்போ திருப்பி பேக் டு பேக் சித்தார்த் சார் படம். பட் அவளோட லைட், அவளோட சினிமாட்டோகிராஃபி இட்ஸ் லைக் ரொம்ப வேற மாதிரியான ஒன்று இல்லை. அதான் ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக நாலேஜும் இருக்காது. இல்லை ஜில் சங் ஜாக்லாம் பண்ணும்போது ரொம்ப டீப் டெக்னிக்கல் நாலேஜ்லாம் கிடையாது. ஒரு குருட்டுத்தனமான தைரியம் இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாருமே சின்ன பசங்க. அப்போ 24 நாங்கள் எல்லாருமே அந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ ஒரு குருட்டுத்தனமான தைரியம் இருந்துச்சு. ஏதாவது இல்லைனா இங்கே வெயி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், இது கரெக்டாக தான் இருக்கும், இது தப்பாக தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. சித்தார்த் சார் இதெல்லாம் பெருசாக இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டார். ஃபுல் ஃப்ரீடம், விஷுவல் ஸ்டைலில் ஃபுல் ஃப்ரீடம் இருந்துச்சு. நானும் தீரதும் ஜாலியாக ஜாம் பண்ணி எவால்வ் பண்ணோம். அவளுக்குமே அதுதான் ப்ரோ. ஸ்கிரிப்ட்லேருந்து தான் ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே. ஸ்கிரிப்ட் வந்து டீட்டெயில்டு ரிட்டன், அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து எவால்வ் ஆகுது தான் ஸ்டைலு. ஓகே. ஏன்னா அது ஒரு ஹாரர் ஸ்கிரிப்டாக இருக்கிறப்போ அதுக்கு தேவையான சில விஷயங்கள். இன்னொன்று அதுக்கு நீங்கள் ஸ்பேஷியல் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்களா? அது ஆமாம் ப்ரோ. அதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் செம ப்ராசஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய லைட்டிங் செட்டப், ஜில் சங் ஜாக்ல பெரிய லைட்டிங் செட்டப்னு எதுவுமே இருந்தது கிடையாது. அவளில் தான் ஃபஸ்ட்டு டைம் நைட் சீக்வன்ஸு ஒரு எக்ஸ்டென்சிவான ஏரியாவில் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்டீரியர் பேலஸில் ஷூட் பண்ண போகிறோம், எக்ஸ்டென்சிவாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது அப்போ என்னோட அப்போலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே என்னோட கேஃபர் கோபால்னா தான். ஓகே. ஸோ அவரோட ஹெல்ப் வச்சுட்டு எனக்கு என்ன மாதிரி வேணும், நான் என்ன ஃபீல் டெக்னிக்கலாக ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லாட்டியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்ன ஃபீல்டில் வேணுங்கிறத நான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவருமே பயங்கர இன்ட்யூட்டிவான பர்சன். அவரும் செம கிரியேட்டிவ். அவருக்கும் வெறும் இந்த லைட்டு வெயி அந்த லைட்டு வெயி அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டே ஆகாது. அவருக்குமே ஸ்டோரி என்னங்கிறத சொல்லி, ஓகே, ஸ்கிரிப்டா இந்த சீன் என்னங்கிறத டெய்லியுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் அது லைட்டிங்காக செமையாக எவால்வ் ஆச்சு. முன்னாடியே ப்ரீ லைட் பண்ணி ஷூட்டுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே அந்த பங்களாவுக்கு போயிட்டு அங்கே சீலிங் எல்லாமே உடன் சீலிங் தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி லைட்டை ரிக் பண்ணி வேரியஸ் லைட்ஸ் ரிக் பண்ணி எந்த குவாலிட்டி ஆஃப் லைட் படத்துக்கு இருக்கலே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணது தான் ப்ரோ. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ கட் பண்ண சீதாராமமுடைய ஸ்டைல் ரொம்ப வேற. அதோடைய அந்த கலர் டோனாக இருக்கட்டும், அதோடைய அந்த விஷயங்கள் வந்து இன்னும் பிகாஸ் இன்றைக்கி வந்து பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சீதாராமம் வந்து இன்றைக்கும் அந்த லவ் பேஸ்டான ஒரு படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அதில் உங்களோட விஷுவல்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவங்க ஹீரோயினை பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மிரர் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸோ அந்த போர்ஷன்ஸ் பற்றி ப்ரோ. சீதாராமம் வந்து எனக்கு ஹனு சார் வந்து முன்னாடியிலேருந்தே தெரியும். ஹனு சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்து அந்தாள ராட்சசி. அந்தாள ராட்சசியும் ஜில் சங் ஜாக்கும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. அந்தாள ராட்சசி, ஜில் சங் ஜாக் 2 பேருக்குமே விஷால்னா தான் மியூசிக். ஓகே. ஸோ எனக்கு ஹனு சாரை முன்னாடியிலேருந்தே தெரியும். கொலாபரேட் பண்ணோன்ட்டுன்னு அவருமே சொல்லிகிட்டே இருப்பார். எதுவுமே ப்ராஜெக்ட் அமைஞ்சதில்லை. சீதாராமமும் அவர் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. PS வினோத் சார் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா கோவிட் லாக்டவுன் ஆச்சு, ஷெட்யூல்ஸ் எல்லாமே ஜம்பிள் ஆச்சு, என்ன ஏதுன்னு அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸே கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிட்டு. அந்த டைமில் திருப்பி அனு சார் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது நான் அப்போ ஃப்ரீயாக இருந்தேன். ப்ளஸ் அனு சாரும் அவர் பயங்கர விஷுவலான டைரக்டர். போன உடனே அவர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அவர் ஸ்கிரிப்ட்லேயே இமேஜஸ் இருக்கும். லைக் அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ட்ஸ் அதை தாண்டி இமேஜஸாக ரெஃபரன்சஸாக ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். எனக்கு அது புதுசு. அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் படித்ததே இல்லை. ப்ளஸ் அனு சாரோட விஷன் வந்து ரொம்ப
அவருக்கும் செம்ம கிளாரிட்டி இருக்குது. என்ன மாதிரி இமேஜஸ் வேணும் படத்துக்கு, என்ன மாதிரி மூமெண்ட் வேணும், எல்லாமே அவருக்கு கிளாரிட்டி இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ப்ளஸ் ஆல்ரெடி வினோத் சார் செட் பண்ண வச்ச ஸ்டாண்டர்ட் வந்து செம்ம ஸ்டாண்டர்ட். அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும். அதே சமயத்தில் படத்தோட நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது எல்லாமே படத்தோட கிராமருக்குள்ளே ஃபிட் இன் ஆகணும். இவ்வளோதான் ப்ரோ கோலாக இருந்துச்சு. ஸோ ரெட்ரோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பெரிய ஸ்டார்ஸ், நீங்கள் உங்களோட படங்களை ஒவ்வொன்றும் அப்படியே வரப்போ அப்படியே பெரிய ஸ்டார்ஸோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் ஜேடியில் வந்து தனுஷ் சார், அதுக்கப்புறம் விக்ரம் சார், அண்ட் இப்போது சூர்யா சார். ஸோ பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த ஒரு ப்ரெஷர் ஏதாவது கிரியேட் ஆகுமா? லைக் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நம்ம இன்னும் இல்லை ப்ரோ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் க்ரியேட் ஆகாது. சேலஞ்சஸாக தான் இருக்கும் நிறையா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ராக்கிலாம் ஷூட் பண்ணும்போது க்ரூவாகவே ரொம்ப லிமிட்டட் க்ரூ, மொத்தமாகவே ஒரு 30 பேர் தான் இருப்போம். ஸோ நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கேமரா வச்சுட்டு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நடந்து வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து பெரிய ஸ்டார் ப்ராஜெக்டில் பண்ணுறது, லைக் இது பண்ணணும்னா அது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே பிளானில் இருக்கணும். இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் தான் இருக்குமே தவிர மற்றபடி தே ஆர் ஆல் கூல் டு ஒர்க் வித் ப்ரோ. நம்ம என்ன பண்ணுறோங்கிற கிளாரிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கும் அது ஈஸியாக அது தெரிஞ்சிடும். அவங்க லைக் they are extremely good observers. எல்லாருமே ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே they are extremely good observers. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுமே இன்டர்ஃபியரே பண்ண மாட்டாங்க. ஓகே. அண்ட் ஏதோ ஒரு இடத்துல வந்து பர்டிகுலர் லைட் ப்ராப்ளம் வரப்போ நீங்கள் விளக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஆமாம் ப்ரோ. அதுதான் அந்த சீக்வன்ஸ் வந்து டே டைமில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட்லேருந்தே பிளானில் இருந்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் டே ரெக்கே வரும்போது என்ன ஏதுன்னு தெரில, ஆர்ட் டைரக்டர் கிட்ட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கும் ஒரு 300 அகல் விளக்கு மட்டும் சொல்லி வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுவோமான்னு தெரில, ஆனால் சொல்லி வச்சிருங்க அப்படின்ட்டு. அது இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ், அதெல்லாம் இன்ட்யூஷன் தான். அந்த மாதிரி சொல்லி வச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த அடுத்த நாள் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் சீன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 12:06 மேலே தான் ஷூட்டே பண்ணணும். ஒரு 1/2 hour 45 minutes விண்டோக்குள்ளே ஷூட் பண்ணியே ஆகணும்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணும்போது அதுதான் அந்த மூட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அகல் விளக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் அதெல்லாமே இன்ட்யூட்டிவான ப்ராசஸ் தான். எதுக்கு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அந்த டீம் கூட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருக்கும்போது இன்ட்யூட்டிவாக சம்டைம்ஸ் தோன்ற விஷயம் தான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். நைஸ். பட் மோஸ்ட்லி நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து வைட் ஜோனில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் மாதிரியா? அந்த மாதிரி பர்டிகுலராக ஸ்டைல்னு இல்லை ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரோலலாம் அந்த மாதிரி பெருசாக எக்ஸ்ட்ரீம் வைட்ஸு அந்த மாதிரி ரெட்ரோவில் பெருசாக ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் ப்ரோ. ராக்கிலாம் பண்ணும்போது அதுக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு. இவன் எவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆள், இந்த ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ன்னு காமிக்கணும் அப்படிங்கிறது நீடாக இருந்துச்சு. அதனால அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வைட்ஸ் யூஸ் பண்ணோம். அதுவுமே டைரக்டர் அருணா கூட பேசி எவால்வ் ஆன ஐடியா தான். ஸோ அதுக்கப்புறம் லவ்வர் பண்ணீங்க. ஸோ லவ்வருமே வந்துட்டு லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் மோரோவர் அது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப லைவ்லியான ஒரு ஸ்கிரிப்ட். உங்களுக்கு அது எவ்வளோ க்ளோஸான ஒரு ஸ்கிரிப்ட்? எனக்கு லவ்வர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூஸாக பேக் டு பேக் பிக் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஐ நீடட் அ பிரீத்தர். என்னன்னா பிக் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுற சேலஞ்ச் செமையாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப சஸ்டைனபிளான ப்ராசஸ் கிடையாது. பேக் டு பேக்காக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிற ப்ராசஸாக எனக்கு படலை. எஸ்பெஷலி ஃபேமிலி மற்ற பார்ட் ஆஃப் லைஃப் டிமாண்ட் பண்ணுற இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும்போது வெறும் இது பிக் பட்ஜெட் பண்ணோன்னா அதுக்கான எனர்ஜியும் டைமையும் நம்ம கொடுக்க முடியும்னா மட்டும்தான் அதை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து பேக் ஃபயர் கன்ஃபார்மாக பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் ப்ரீத்தர் தேவைப்படுச்சு. எனக்கு வியாசுமே முன்னாடியிலேருந்தே லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஜங்ஜக் டைமில் வியாஸ் வந்து ஏடியா ஒர்க் பண்ணான் பைலட் பண்ணும்போது. அந்த டைம்லேருந்தே வியாஸ் தெரியும். அவன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட லிவின் சீரீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரீஸ். அவன் வியாஸ் வந்து திருப்பி மீட் பண்ணிட்டு அவன் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. வியாஸோட அந்த
டைனி அப்சர்வேஷன்ஸ், ஹியூமன் அப்சர்வேஷன்ஸு, டைலாகாக அவர் மாத்துற விதம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் ரொம்ப சிம்பிளாக எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸஸை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கணுங்கிறது இனிஷியல் டிஸ்கஷன்லேயே நாங்கள் 2 பேரும் பேசி எடுத்துகிட்டு வந்த ஐடியா. அதுக்குன்ட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜ் இந்த மாதிரி இது வைக்கணும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் லைட் இருந்துச்சுன்னா சோகம், லைட் இல்லைன்னா சோகம், லைட் இருந்துச்சுன்னா ஹாப்பி. இந்த மாதிரி நம்ம மைண்ட் எல்லாமே ஜென்ரல் மைண்ட் டியூன் ஆயிருக்கும்ல சினிமேட்டிக் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே. இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஐடியாவே இருந்துச்சு. வெறும் பெர்ஃபார்மன்ஸ் தவிர வேறு எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. பெர்ஃபார்மன்ஸுக்கு ட்ரூவாக இருப்போம் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்ட்டுன்னு பண்ணது தான் ப்ரோ. ஓகே. உங்களோட இன்னொரு 2 முக்கியமான படம் ஜேடி அண்ட் மகான், ரெண்டுமே ஓடிடி வந்துச்சுன்னு வருத்தம் இருந்தா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, அது ஸ்டார்டிங்கில் ஜேடியிலலாம் இருக்கும்போது செம சேடாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் நான் தேட்டர்லேயே எந்த படமும் பார்க்கக்கூடாது. ஜேடி ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை தான் லைக் ஒரு 6 மந்த்ஸாக படம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தேட்டருக்கு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே போயிட்டு நம்ம படம் தான் தேட்டரில் பார்க்கணுன்ட்டு நான் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். கார்த்தினாவும் பயங்கர சேட் ஆகிட்டார். அவரால் என்கிட்ட டேரெக்டாக படம் ஓடிடி வருதுன்னு சொல்லவே முடியல. நடுவில் ஸ்ரீனா தான் உள்ளே வந்து இல்லைடா இந்த மாதிரி ஆகுதுடா, என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா அதுதான் அந்த டிட்டாச்மெண்ட்டும் வந்துடுச்சு. ஒருவேளை இதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதோ, இதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வெறுமே ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்மளால் இன்னும் லைக் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த ஒர்க்குக்கு மட்டும் பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் ஸ்விட்ச் ஆகிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான். மகானுக்குமே ப்ரோ சேம் தான். செம்ம அல்ட்ரா டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அதுதான் ஜேடியில் ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால சரி ஓகே. ப்ளஸ் அந்த டைமில் ஒரு மாதிரி டர்மாயிலாக தான் இருந்துச்சு. லாக்டவுனு, தேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு, ஓப்பன் ஆகுது, ஆக்குபென்சி திடீர்னு 50%, திடீர்னு என்ன அந்த ஒரு சர்டன்ட்டி இல்லாத ஒரு டைமாக இருந்துச்சுல. அதில் தான் ஸோ அந்த டைம் பீரியடும் இந்த ஃபேக்டர் ப்ளே பண்ணிச்சு. அப்படிங்கிறதுனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு. அந்த ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு குஜராத்தி படம் எப்படி கமிட் ஆனீங்க ப்ரோ? அதெல்லாம் கொஞ்சம் வைல்டு ஸ்டோரி தான். அது குஜராத்தி படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன் ப்ரோ. தேர்ட் ஃபிலிம் அது ஆக்சுவலி குஜராத்தி படம். அது குஜராத்தி படத்தோட டைலாக் ரைட்டர் வந்து UCLAல படிச்சுட்டு இருந்தான். அவனோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே சவுத் இண்டியன்ஸ் தான். அவங்க ரூம்ல எப்பவுமே தமிழ் படமும் தெலுங்கு படமும் தான் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இவனும் அதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பேர் கரண் வியாஸ்ன்னு சொல்லிட்டு. அவன் இப்போ டைலாக் ரைட்டர். அவன் இப்போ ஹிந்தியில் ரைட்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்கேம் சீரீஸ்க்குலாம் அவன் தான் டைலாக் எழுதியிருந்தான். ஸோ கரண் வந்து ஜில்ஜங் ஜக் பார்த்துட்டு அவன் இந்த மாதிரி குஜராத்தி படத்தில் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டேரக்டர் கிட்ட இந்த மாதிரி நான் தமிழில் ஒரு படம் பார்த்தேன் நீ பாருன்ட்டுன்னு அந்த டேரக்டரை பார்க்க வச்சாரு. இஷான் ரண்டேரியான்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர். அவருமே படம் பார்த்துட்டு அவருக்கும் செமையாக பிடிச்சிச்சு. மோரார்லெஸ் அந்த ஜோன் தான் ஜில்ஜங் ஜக்கோட அதே ஜோன். அந்த ட்ரீட்மெண்ட் தான், அந்த ஹியூமர் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த குஜராத்தி படம் குஜுபாய் மோஸ்ட் வாண்டட் அந்த படம் பேர். அதில் அதே ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஃபேமிலி சுற்றி. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த டைமில் இந்த மாதிரி குஜராத்தி படம் வந்ததுங்கிறது செம ஒயில்டான, யாரா இவங்க எங்கேருந்தோலாம் கூப்பிடுறாங்க, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு டேரக்டர்லாம் மீட் பண்ண. அவங்கலாம் செம சில்லாக இருந்தாங்க. எக்ஸ்டென்சிவாக குஜராத்தில் தான் ஷூட் பண்ணோம். அது ஒரு செம ஒயில்டான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. சாண்ட் ஸ்டாம்க்கு நடுவில்லாம் ஷூட் பண்ணோம். அது ஒரு சூப்பர் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படமும் அதுதான். அந்த படம் ஆல்மோஸ்ட் தியேட்ரிக்கலாக 100 days கிட்ட ஓடிச்சு குஜராத்தில். ஸோ அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. இனி வரைக்கும் அந்த டேரக்டர் அப்பப்போ டச்சில் இருக்காரு. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான டிமாண்ட் வந்து இப்போ அதர் இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்மளே வந்து தெலுங்குல ஒர்க் பண்ணுறோம் அண்ட் ஹிந்தியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம சொன்ன குஜராத்தி ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பாலிவுட்டோ இல்லை மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா? ப்ரோ ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. மல்டிபிள் இண்டஸ்ட்ரிலேருந்து கேரளாலேருந்து இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தான் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஹிந்தியில் வந்துட்டு தான் லைக் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே இருக்கிற கரண்ட் சினாரியோவில் வெளியில் போயிட்டு லாங்குவேஜ் தெரியாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே இருந்தால் இன்னுமே கொஞ்சம்
புரியுது. இன்வால்வ்டாக லாங்குவேஜ் தெரிஞ்சு, ஏன்னா குஜுபாய்லாம் ஒர்க் பண்ணும்போது அது நான் ஒரு செம ட்ராபேக், லாங்குவேஜ் தெரியாமல் ஒர்க் பண்ணுறது ஒரு செம ட்ராபேக்காக தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா குஜுபாயில் ஒர்க் பண்ணும்போது பாதி நேரம் அவங்க டைலாக்லாம் ஆர்டிஸ்ட்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க, நாங்கள் கட்டே பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது எப்போ. ஸோ அது செம பெரிய ஃபேக்டராக இருந்துச்சு. அப்போலேருந்து தான் இப்போ வேறு லாங்குவேஜில் பண்ணுறோன்னா கன்ஃபார்மாக இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டடாக ஒன்று இருக்கணும். ப்ளஸ் அங்கே 2 லாங்குவேஜும் பேசுகிற மாதிரி டீமில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருந்தால், கம்யூனிகேட்டர் இருந்தால் தான் அதை எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு ரியலைஸ் ஆச்சு. ப்ளஸ் அதுதான் ப்ரோ, இங்கே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பிரேக் பண்ணிட்டு வெளியில் பண்ணிட்டு வரதுக்கான டைமோ அந்த என்வைரான்மெண்ட்டோ இன்னும் கரெக்டாக அமையல. ஸோ வாட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஸ்ரேயஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்ருக்கேன் ப்ரோ, எது ஸ்கிரிப்டாக கனெக்ட் ஆகுதோ அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற. கிரேட் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் டைம். அண்ட் ரெட்ரோ ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த கண்டினியூஸ் ஷாட் இன்னும் நிறைய பேர் பார்த்து இப்போ தான் பேச ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அண்ட் நிறைய ரிவ்யூஸ், நிறைய பேர் உங்களோட அந்த ஒர்க்கை பற்றி அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயங்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப ஃபார்மலான ஒரு ஜாலியான ஒரு ப்ரோ, குட் டு see you after a long time. நல்லா போச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ so much.